சங்கீத புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாராவது ஒருவர் எடுத்துங்க. பூமியின் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூமியும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இப்போ நம்மெல்லாம் யாருடையவர்கள்? குடிகள் அப்படின்னாக்கா மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், அல்லேலூயா. அப்புறம் சமுத்திரத்தில் வாழ்கிற மச்சங்கள் யாவும் குடிகள். ஏன்னா சுவாசம் எடுக்கிற யாவும் குடிகள். ஒரு அல்லே சொல்லாமா? அதுல விசேஷமானவர்கள் நீரும் நானும் தான். அதுல விசேஷமானவர்கள் நீரும் நானும் தான். நமக்காக தான் தேவாதி தேவன் இந்த பூமியை படைத்தார். மனிதனை சிற்றித்து பூமியில ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் அவனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கிற தேவ திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பூமியில் இருக்கிற குடிகளை காட்டிலும் தேவன் உன்னையும் என்னையும் அதிகமாய் நேசித்தான். இப்பொழுது இது ஏதேன் தோட்டம். தேவனுடைய ஆலயம் என்பது இந்த காலத்தில் இது ஏதேன் தோட்டம். இங்கே தேவன் நம்மோடு அசைவாட அவர் வருவார். எப்படி ஏதேன் தோட்டத்தில் குளிர்ச்சியான வேளையில தேவன் ஆதாம் ஏவலோடு அவர் போய் அசைவாடி கொண்டிருந்தார், அவளோடு பேசி கொண்டிருந்தார், பழகி கொண்டிருந்தார். அதேதான் இந்த ஏதேன் தோட்டம் என்கிற திருச்சபையில ஆவியானவர் உன்னோடு அசைவாட வருவார். அப்பொழுது நாம் அல்லேலூயா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக, நாமும் அவரை தேடுகிற உணர்வுள்ள பிள்ளைகளாக நாம் தேவனுடைய ஆலயத்தில் பயபக்தியோடு வரும்பொழுது அவர் நம்மேல் அசைவாடுவார். அது ரொம்ப நல்லா இருக்கும். தேவன் உன்னோடு அசைவாடுகிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் அசைவாட நீர் பாட, அவர் கேட்க, ஹல்லேலூயா, அவர் கேட்க நீர் பாட, அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் பேச அவர் கேட்பார். அல்லேலூயா, அதுதான் என் ஜெப வேலை. நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப வேலை. இந்த இடத்தில் நாம் தேவனை ஆராதிக்க வரும்பொழுது ஒரு நல்ல மனச்சாட்சி மனசோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நான் என் தேவனை இந்த நாளிலே விசேஷமாக ஆராதிக்க வேண்டும். அவருடைய சத்தியம் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்டு அப்படியே நான் ஜீவிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு வர வேண்டும். அதுதான் விசேஷம். இப்படி வரக்கூடாது. எப்படி வரக்கூடாது? என்னை அவர் என்ன பேச போகிறார் எல்லாம் விட்டுடுவாங்க. அதை மட்டும், அதுக்கு மட்டும் இடம் கொடுத்து அதுக்கு மட்டும் காது பெருசா வளர்ந்துருக்கும் பாருங்க. ராஜா காது, கழுத காது. ஸோ அவங்கெல்லாம் ஒரு வகையில் அவர்கள் கற்பான் பூச்சி தானே, கற்பான் தானே சொல்லுவாங்க. இந்த புத்து கட்டுத கரையான், கரையான் படிஞ்சவர்கள் நீங்கள் அல்ல. அவர்கள் யாவரும் இன்றைக்கு வரவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் உரைசினால் தங்கம், உருட்டிவிட்டால் முத்துக்கள். அல்லேலூயா, விசேஷமானவர்கள். நான் ஏசப்பன்ற சொல்ல, உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியல, அவருக்கு தெரியும். என் தங்கங்களை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த தங்கத்தை பசும் தங்கமாய் மாற்றும், சுத்த தங்கமாய் மாற்றும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாம் அவருடையது.
பூமியும் அதன் நிறைவும் உலகும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. நாம் அவருடையவர்கள். முஸ்லிம் மக்கள் யார்? அவருடையவர்கள். இந்து மக்கள் யார்? அவருடையவர்கள். தேவன் உன்னை யாருமே அவர் பிரிக்கல. நீ முஸ்லிம், கிறிஸ்தவ, இந்துன்னு பிரிக்கல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க. ஏன்னா நாம் அவருடைய குடிகள், அவரால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். இடையில சத்துரு புகுந்து 3 பிரிச்சுட்டா, 4 பிரிச்சுட்டா, 5 பிரிச்சுட்டா. அல்லேலூயா. ஒரு கூட்டம் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது. அது ஃபாரின்ல எல்லாம் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கிறது. கடவுளே இல்லை என்கிற ஒரு கிரி ஃபாரின்ல பயங்கரமா அது ஒரு கூட்டமே பெருகிட்டு இருக்குது. அது கோடிக்கணக்கா பெருகிட்டு இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி இல்லை. தேவன் உண்டு என்று நாம் அவரை ஆராதிக்கிறோம். அவர் உன்னை கைவிட மாட்டார். அப்படிதான் தேவன் உண்டு என்று ஆராதிக்கிறவர்கள் அவருடைய குடிகள், அவருடைய கரங்களுக்குள்ள வந்தவர்கள். அவர்கள் நம்ம எல்லாம் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறவர்கள். அல்லேலூயா. உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். ஒருவனும் என்னிடத்திலிருந்து உன்னை பறிக்க முடியாது. முடியாதுன்னா முடியாதுதான். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களா நழுவி வெளியே வந்துடலாம். அது ஆண்டவர் அது அவர் தடுக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவங்களும் உதைச்சிட்டு வெளியே வரலாம். ஆனால் அவர் உன்னை கைவிட மாட்டார். மனிதன் இயேசு வேண்டாம் என்று பாவத்தில் ஓடிவிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் அப்படி பாவத்தை இச்சைத்து தேவனை வெறுத்து அவன் வெளியே போறான்னா கர்த்தர் அவனை ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அவனுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணுமோ பண்ணி அனுப்பிடுவார். கெட்ட குமாரனுக்கு கொடுத்தது போல அதுதான் அவரால் செய்ய முடியும். பிறகு நீ மனம் திரும்பி வந்தா ஓகே, இல்லைன்னா கஷ்டம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எல்லாருக்கும் எப்பொழுது மனம் திரும்புதல் வரும்? பயங்கரமா ஒரு வியாதி வந்தாதான். தீராத வயிறு வலி 10 நாள் இருந்துட்டுமே பயந்துருவாங்க. என்ன போதோ தெரியலையே, குடல் புண்ணா, அந்த புண்ணா, இந்த புண்ணா, எதுன்னு தெரியல. அப்பதான் பக்தி அதிகமாகும். அப்பதான் என்ன ஆகும்? அப்பதான் பக்தி அதிகமாகும். பாருங்க, பிரச்சனைன்னு வந்துட்டா தான் பக்தி அதிகமாயிடும். எங்க குடும்பத்தில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அவங்களுக்கு டிபி அட்டாக் ஆச்சுதுங்க. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நான் சாகணும் அப்படின்னு ஒரு நாள் நினைச்சது இல்லை, ஆகையினால் கிறிஸ்துக்குள் நான் பிழைக்கிறேன். அல்லேலூயா. அவங்க முதல் மகன் வயிற்றில் இருக்கும்போது அந்த நோய் வந்துருச்சு அவங்களுக்கு. அது ஏன் வந்ததுன்னா, அவங்க வீட்டுக்காரு உலகத்தில் இருக்கிற உயர்தரமான ஸ்வீட்டு மனைவி மேல இருக்கிற பாசத்தில் வாங்கி அந்த கொடுத்து ஸ்வீட் என்ன ஆயிடுச்சுங்க? என்ன ஆயிடுச்சு? ஆமா, சுகர் இல்லை, அந்த டிபி நோய் அவர்களுக்கு வந்துருச்சு. ரெண்டாவது, அவர்கள் கிட்டத்தட்ட 65 வருடம் வரையிலும் உயிரோடு இருந்து எல்லா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு தான் அவங்க மறைச்சாங்க. நான் சாக வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்தது இல்லை. அவங்க கிறிஸ்தவங்க, அவங்க இப்படிதான் செய்வாங்க. மற்ற நேரங்களில் பொறுக்க சினிமா பார்ப்பாங்க. உங்களை இல்லை, எங்க சொந்தக்காரன சொல்றேன். வியாதின்னு வரும்போது அவங்க ஜெபம் அப்படி இருக்குங்க, அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். வியாதின்னு அந்த இது கொஞ்சம் முத்தி வரும்போது அப்படி ஜெபிப்பாங்க. கொஞ்சம் நல்லாயிட்ட உடனே டிவியில் உட்காருவாங்க. இந்த மாதிரி ரெண்டங்கமான வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. நம்முடைய சுத்தமான ஜெபத்தோடு இதயத்தோடு தேவனை ஸ்தோத்திரிக்கும் போது அவருடைய குடிகளாக நாம் மாறுகிறோம். தேவன் நமக்கு அருள் செய்வார். இது ஒரு விஞ்ஞான புஸ்தகம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். இதே யோபு புஸ்தகத்தில் 5 தூண்களினாலே தேவன் இந்த பூமியை சுற்றித்திருக்கிறார். யோபு புஸ்தகமும் ஒரு விஞ்ஞான புஸ்தகம் தான். விஞ்ஞானத்தை குறித்து அதில் நல்ல சொல்லப்பட்டிருக்கும், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. 5 தூண்களினால் இந்த பூமியை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார்.
யோனா சொல்ல, நான் பூமியின் தூண்களிலே நான் போய் சுற்றி வந்தேன். ஆழத்தில் போயிருக்கிற ஒரே மனுஷன் அவர் தான். ஆண்டவர் நடத்துறதே டிஃப்ரெண்ட்டாக நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நான் வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காட்சி வந்தது. ஒரு சகோதரி ஒரு குழந்தைய, அந்த அன்னக்குடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தண்ணியில் அப்படியே முக்குது குழந்தை கால் ரெண்டும் துடின்னு துடிக்குது. எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைய மறுபடியும் தண்ணியில் முக்கி சாகடிக்குது. மேலே அந்த காலம் கையை அப்படி படப்படன்னு அடிக்குது. ஒரு அல்லே சொல்லாமா? இந்த யோனா இங்க போடான்னா ஒரு வேற இடத்துக்கு போயிட்டாரு பாருங்க. யோனா இங்க போப்பான்னா வேற இடத்துக்கு போயிட்டாரு. ஆண்டவர் அப்படிதான் முக்குனாரு. அதுவும் ஒரு நாள் இல்லை, 2 நாள், எத்தனை நாள்? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கொஞ்சம் தேவன் மேல பிரியமா இருக்கிற உன்னை நாம் அவர் மேல பிரியமா இருக்கிறத விட்டு விலகிட்டோம்னா ஏதாவது ஒண்ணு ஆண்டவர் செய்யணும். அப்பதான் நம்ம மனம் திரும்புவோம். அவர் வெளியே வந்து கக்கப்பட்ட பிறகு அவர் வர்ணிக்கிறார் பாரு ஆண்டவரை. ஆஹா ஓஹோ, இப்படி அப்படி வாழ்த்துறாரு பாருங்க அவரை. அதுக்கு முன்ன வாழ்த்துனாரா? நினைவுக்கு போடானா எங்க போயிட்டாரு? காசு கொடுத்து கப்பல் ஏறி போயிட்டாரு. அவர் நினைச்சது, நான் கப்பல்ல போய் தூங்கிட்டா யாரும் என்ன அசைக்க முடியாதுன்னு. ஆண்டவர் கப்பலையே அசைக்கிற தேவன். ஆடும், குடும்பமே ஆட ஆரம்பிக்கும். தேவ சித்தத்தை செய்ய விட்டால் குடும்பமே ஆடும். பொருளாதாரம்லாம் போகும். ஒரு அல்லே சொல்லாமா? பொருளாதாரம் கடல்ல விழும், பிறகு ஒண்ணுமே இருக்காது. ஏன் நமக்கு அந்த பாடு? நாம் அவருடைய குடிகளா இருந்துட்டா, தேவ சித்தத்தை செஞ்சுட்டா, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் நமக்கு தேவன் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிமளம் தைலம் ஒன்று பைபிளில் இருக்குதுங்க. பரிமள தைலம் அது செப்பனிடுறதுக்கு, அதை பதப்படுத்தி அது வருவதுக்கு அத்தனை மாதங்கள் ஆகுமா. அந்த பரிமள தைலத்தை ரெடி பண்ணி அதை பக்குவப்படுத்தி இதை தைலமாக வருகிறதற்கு அத்தனை மாதங்கள் ஆகும். ஸோ வேதம் சொல்லுகிறது, அந்த பரிமள தைலத்தில் ஒரே ஒரு ஈ விழுந்துட்டாக்கா அவ்வளோ பரிமள தைலம் நாரி கெட்டு போதான். என்ன ஆயிருதான்? அவ்வளவு பரிமள தைலங்களும் நாரி கெட்டு போகுது. ஆனால் சபையில் அமர்ந்திருக்கிற நம்மை தேவன் பரிமள தைலம் போல நம்மிடத்திலிருந்து ஒரு மாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். துதியின் மாசம், துதியின் தூபப்பிடம் நம்மிடத்தில் தேவாவியன் விரும்புகிறான். ஆனால் ஏதோ ஒரு கெட்ட சொற்கள், கெட்ட செயல்கள் அது விழுந்தவுடனே, இதயத்தில் விழுந்தவுடனே அந்த இதயம் என்கிற பரிமள தைலம் நாரி கெட்டு போகிறது. அந்த நேரத்தில் தேவன் மிக வேதனைப்படுவாராம், மிகவும் வேதனைப்படுவாராம். ஆகையால் நாம் மிக ரொம்ப ஜாக்கிரதையாய் அவருடைய குடிகளாக, பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. நம்ம எல்லாம் கர்த்தருடையவர்கள். நமக்கு நன்மை செஞ்சுட்டே இருப்பார். நாம் அவரை தேட தேட நன்மை வரும். நாம் அவரை தேட தேட நன்மை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவரை தேட தேட நன்மை வரும். ஆண்டவர் விசேஷமான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இருப்பாருங்களா? தேட தேட நன்மை. அவர் நமக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். நம்ம தீமை செய்யும்போது அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அவர் அமைதியா, அவர் ஸ்டைல் அவர் இருந்துருவார். ஆகினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு மிக பிரியமா அவருடைய குடிகளாக இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வார். கிறிஸ்மஸ் குடிகள்
யாரெல்லாம் வீட்டில் வைக்கிறீங்க? கிறிஸ்மஸ் கொடி, அது பேர் என்ன, அதானே? யாரெல்லாம் வச்சுருக்குறீங்க வீட்டில்? நிறைய பேர் வச்சுருக்கிறேன், நான் பார்த்துருக்குறேன். சரி, அந்த குடியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? நம்ம குடும்ப இதெல்லாம் போகலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க அந்த குடியில்? நல்லதான் சொல்லுங்களேன். அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, குழந்தை இருக்குது, சொத்து சுகம், சொத்து இருக்கிறது. அந்த காலத்தில் சொத்துலாம் என்ன? ஆடு மாடு தான் சொத்து. நாம் அவர் குடிகளாக இருந்தால் இதெல்லாம் வரும். அங்கே இயேசு பிறந்துட்டா, உன் குடும்பத்தில் இயேசு பிறந்துட்டுன்னா இதெல்லாம் இருக்கும். நீ அவருடைய குடிகளாக மாறி. அப்பா உட்காந்துருப்பீங்க, அம்மா உட்காந்துருப்பாரு, இயேசும் இருப்பார். ஒரு வீட்டில் பேரன் பிள்ளை கூட பிறந்திருக்கோம். அது விசேஷமானது. நாம் அவருடைய குடிகளாக மாற வேண்டும். அதை ஃபாலோ பண்ணுங்க. அவரை மட்டும் விட்டுறாதீங்க, வீட்டை விட்டு அவரை துரத்திடாதீங்க. நாம் தவறு செய்யும்போது தேவன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவார். நாம் அவர் உண்மையோடு அவரை ஆராதித்தால் அவர் உள்ள வருவார். மறுபடியும் நீ தவறு செய்தால் அவர் வெளியே போயிடுவார். மீண்டும் அவரை நீ உண்மையோடு ஆராதித்தால் அவர் உள்ள வருவார். எதுவரையிலும்? கிருபையின் காலம் இருக்கும் வரையிலும். கிருபையின் காலம் முடிஞ்சிட்டா பிறகு நீ அவரை பார்க்க முடியாது, ஒரு உணரவும் முடியாது, அவருடைய பிரசன்னத்தை உணரவும் முடியாது. அவரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்படி அப்படி நழுவிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆகினால் நம்ம மிக ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது தேவன் மகிமைப்படும். யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? எங்க பைபிள் சொல்கிறது, யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்வார்கள்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் அங்கே போவார்கள்? எந்த குடும்பம் போகும்? எந்த குடியில் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்? அப்பா அம்மா தேவனுக்கு பயந்து இருக்கணும், குழந்தைகளும் போகும். தாய் தகப்பன் தேவனோட இருக்கணுங்க. இங்க ஒரு ஆட்டம் அங்க ஒரு ஆட்டம் இருக்கக்கூடாது. தேவனோடு இருக்கிறதுக்காக தான் ஏசப்பா என் அன்பு சகோதரனை உன்னை அழைத்தார். அவர் உன் நினைவாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உன் நினைவாய் இருக்கிறார். மகளே, இன்றைக்கு அவர் உன் நினைவாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது பெரிய காரியம் அல்ல. அல்லேலூயா. அவரை பற்றி கொண்டாலே அவர் எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். இயேசு குடியில இருந்துட்டார்னா, உன் குடியில இயேசு இருந்துட்டார்னா, வெள்ளியும் பொன்னும் தூபப்பிடமும் உன் வீட்டுக்குள்ள வரும். என் தேவன் கைவிடவே மாட்டான். நீ ஏதோ அவர் ஒரு மாதிரி நினைச்சிடுற, உன் ஃப்ரெண்ட் போல அவரை நினைக்கிற. அவர் சர்வவல்ல தெய்வம். அவர் உன் வீட்டில் இருந்துட்டார்னா உன்னை தேடி வெள்ளியும் பொன்னும் தூபப்பிடமும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா. உங்ககிட்ட கபடு இருக்குமானால் தேவன் இருக்க மாட்டான். உங்ககிட்ட போராமை இருக்குமானால் தேவன் இருக்க மாட்டார். உங்ககிட்ட பெருமை இருக்குமானால் தேவன் இருக்க மாட்டார். ஆக அந்த ஆணவம் இருக்குமானால் தேவன் இருக்க மாட்டார். அல்லேலூயா. சிலர் எனக்கு ரொம்ப சத்தியம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவாங்க பாருங்க. அவர்களாம் சத்தியம் இல்லாதவர்கள். ஒன்று கவனிங்க, வெறும் பூவாது நீ உன் கூட வரணும், இல்லையாவது ஒரு பிஞ்சியாவது உன் கூட வந்தாதான் வருகிறது. நீ கொண்டு வரும்போது தான் நீ சத்தியம் அறிந்தவன். இதுதான் பைபிள் சொல்லுகிறது. கனி கொடுக்க வேண்டும். நான் பச்சையான மரத்தை போல தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறேன். கனி தரும் பச்சையான மரத்தை போல இருக்கிறேன். நமக்குள்ள சாரம் இருக்கணுங்க. காஞ்சி போன மரமா இருக்கக்கூடாது. உனக்குள்ள கிறிஸ்து என்கிற அன்பின் சாரம் இருக்க வேண்டும். அந்த அன்பின் சாரத்தை மற்றவர்களுக்கு பகர வேண்டும். அவர்கள் சாரம் உள்ளவர்கள், அவர்கள் பச்சையா இருக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். நீ எவ்வளவு ஒண்ணு ஆராதிக்கலாம், எவ்வளவு ஒண்ணு வேதம் வாசிக்கலாம், எப்படி ஒண்ணு ஆக ஓஹோ வேத சத்தியத்தை அறிஞ்சிருக்கலாம். ஆனால் கனி இல்லாவிட்டால் நீ காய்ந்த மரம். உன்னை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. வரலாம் போகலாம், ஆனா உன்னையும் நீ காப்பாத்திக்கணும். நீ அப்படியே விட்டுட்டா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. 1ஆம் ஸ்டேஜ், 2 ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ்.
3ஆம் ஸ்டேஜுக்கு வந்துட்டா கேன்சருக்கு என்ன பண்ண முடியாதான்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓகே, செகண்ட் ஸ்டேஜ் ஓகே, 3rd ஸ்டேஜ் கேன்சர் வந்துருச்சுன்னா அவளது அவங்கள காப்பாற்ற முடியாது, கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவார் யாரு? டாக்டர். இப்படி சாரமற்று வாழ்கிறவர்கள் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளணும். ஏதாவது டாக்டர் கிட்ட போகணும், அல்லேலூயா, ஏதாவது தேவனுக்காக செய்யணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். இந்த குணம் வந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சாரம் இல்லாதவர்கள் அவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், அவங்கள காப்பாற்ற முடியாது, அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. ஏசப்பா ஊழியக்காரர்களுக்கு என்ன சொல்றாரு? உன்னை நீ ஆயத்தப்படு, உனக்கு உண்டானவர்களை ஆயத்தப்படுது. அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுக்கு நீ செவி கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அல்லேலூயா. நான் இப்படி ஆண்டவருக்கு இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன் அதெல்லாம் ஒவ்வாதுங்க. கனி இருக்கிறதா உன்னிடத்தில்? கனி இருக்கிறதா? முதல்ல அந்த 9 கனி நற்குணங்கள் அது வந்த பிறகுதான் ஆவியான் உன்னுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். பிறகு நீ யாருக்கு சத்தியம் சொல்லுகிறாயோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். வருவாங்க, பின்னாடியாவது வருவாங்க. அது உதிர்ந்து போனா அதை பத்தி நீ கவலைப்படாத. வருகிறது வந்துட்டு போகிறதானா அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. அந்த நினைவு வராது. ஆனா அந்த நினைவு வராது, தேவனுக்காக அந்த நினைவு வராது. வரும்போது தான் நம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள். மற்றபடி என்ன செய்தாலும் அவருக்கு என்ன லாபம், தேவனுக்கு என்ன லாபம்? ஒரு அல்லையா சொல்லுங்களேன். எல்லாமே மனுஷனுடைய குணம் என்னன்னா, அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துட்றான் ஊழியக்காரருக்கு. தேவன் என்ன கேட்டாலும் கொடுக்குறான். ஆனால் எதை கொடுக்க மாட்டான்? ஆமா, அந்த இருதயத்தை மட்டும் கொடுத்துட்டானா ஓகே. தேவன் அவனை எப்படி நடத்துவாருங்க தெரியுங்களா? அல்லேலூயா. உன் குடியில இயேசு இருந்தால் பொன்னும் வெள்ளியும் உன் வீட்டுக்குள்ள வரும், தூபப்பீடம் வரும், வெள்ள பவளம் வரும். வெள்ள பவளம் அல்ல, அது விலை உயர்ந்த ஒரு தைலம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தேவன் இவைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆகினால் அதில் உள்ள குடிகள் கர்த்தருடையது. நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது வசனத்தில் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவங்க ஒரு கேள்வி கேட்கிறார். தாவீதே கேட்டுக்கிறார். தாவீது தன்னையே தானே கேட்டு, யார் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பான்? இந்த கேள்வி நமக்குள்ள வரணும், உனக்குள்ள வரணும். யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாங்க, யாரெல்லாம் கர்த்தருடைய தேவனுடைய நகரத்துக்கு போவாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க, யாரெல்லாம் அவருடைய பர்வதத்தில் ஏறுவார்கள்? அவருடைய பர்வதம், கர்மேல் பர்வதத்தில் அநேக அற்புதங்கள் நடந்தது. அந்த கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரை என்ன கொண்டு போனார். அல்லேலூயா. அந்த அற்புதமான காட்சிகளை நான் பார்த்தேன். கர்மேல் பர்வதம் என்பது அது விசேஷமான அந்த இடமே ரொம்ப அழகா இருக்குங்க. மலைப்பகுதி, குளிர்ச்சியா இருக்கும் அங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல தான் யோவான் ஸ்நானகன் பிறந்த இடம் அங்கதான் இருக்கிறது. எலியா 400 தீர்க்கதரிசியில வெட்டினது, அதாவது வானத்திலிருந்து அக்கினி வர வைத்து அந்த அந்த பலியை நக்கி போட்டது அங்கதான் நடந்தது. அல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் என்னை கொண்டு போனார். அங்கிருந்து அந்த மலையிலிருந்து தான் அந்த அர்மோதயா என்கிற ஊர், அந்த கடைசி யுத்தத்தை சாத்தானுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் அந்த கடைசி யுத்தங்களை நடப்பிக்கிற இடமும் அங்கிறது தான் பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பிரைஸ். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்க மேல் இருப்பதாக. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? சபையில நிலைச்சிருங்க, அங்க நிலைப்பீங்க. வேற வெரி சிம்பிள் தான். இங்க தேவன் உன்னை அழைக்கப்பட்ட சபையில நீ ஒவ்வொரு வாரமும் நீ நிலைத்திருப்பாயானால் அதுக்கென்று நேரத்தை ஒதுக்கி, இது என் தேவனுடைய நேரம், என் தேவனுடைய நாள், நான் அதில் வாசம் செய்ய வேண்டும், நான் அங்க தங்கி இருக்க வேண்டும். இந்த உணர்வு வந்தாலே நம்ம அங்கே அவருடைய பர்வதத்தில் ஏறிடும். அல்லேலூயா.
அவருடைய பர்வதத்தில் வரும். அவங்களுக்கு விசேஷமா தேவன் ஒரு பலன் வைத்திருக்கிறாருங்க. அவங்க அலைந்து திரிவதில்லை. தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்தை பயபக்தியோடு தேடி ஓடி வருகிற யாவரையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து வருகிறவர்களை தேவன் ஆசீர்வதிச்சு தான் இருக்கிறார். அவளை கர்த்தர் கனப்படுத்துறார். இரவும் பகலும் தேடுகளை கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர்களுக்கு நன்மைகளை கொடுத்து வருகிறார் என்பதை நான் பார்க்கிறேன். ஏன் நம்ம அப்படி செய்யக்கூடாது? நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. நம்ம இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கையை தூக்கி எறிந்து ஆண்டவருக்காக ஓடி வருவோம். அவருடைய பாதத்தில் நிலைத்திருப்போம். அவன் நம்மில் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இயேசு உன்னில் நிலைத்திருந்தால், அல்லேலூயா, ஞானிகள் வந்து, அல்லேலூயா, பெரும் மனுஷர்கள் வந்து நம்மை கனப்படுத்துவார்கள். நமக்கு வெள்ளியும் பொன்னும் வெள்ள பவுலமும் ஆண்டவன் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் அவருடைய குடிகளாக மாற வேண்டும். நாம் அவருடைய குடிகளாக மாற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் விசேஷமான காரியங்களை ஏசப்பா நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு இதை நாம் தொடர்ந்து வரும்பொழுது தேவன் அற்புதமான நன்மைகளை அதாவது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணக்கூடாது. பைபிள் இஷ்டத்துக்கு நீங்கள் பிளானாக நடக்கணும். ஆண்டவர் நமக்கு பிளான் கொடுத்துட்டார். வரைபடம் கொடுத்துட்டார், அது பத்திரம் கொடுத்துட்டார், எழுதி ரைட்டிங்கில் கொடுத்துட்டார். இந்த ரைட்டிங்கில் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை படி, உணரு, செயல்படு. ஒரு குறையில்லாமல் தேவன் நம்மை வாழ வைப்பார். ஒரு அல்லே சொல்லாமா? ஒரு குறையில்லாமல் தேவன் நம்மை நடத்துகிறதுக்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவன் விசேஷமான காரியங்களை கத்த செய்வார். எங்க சபையில் நான் உங்களை மாதிரி கீழே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்க சபையில் நல்ல பாடால் ஒரே ஆள் நான் தான். அது அங்கிருந்து வந்தவங்களே சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இவர் பாட்டுன்னா நாங்கள் ஒரு பிரியமாக இருப்போம் அப்படின்னு அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய திருச்சபையில் நான் ஒரு நாள் கூட வர்ஷிப் பண்ணதே இல்லை. எங்கள் பாஸ்டர் பாடல் எழுதி என் குரல் வரத்தை கண்டு இந்த பாட்டை நீ பாடணும். ஆனால் அவர் ஐப்பிச்சில் பாடுவார், என்னால் பாட முடியாது. அவரை போல என்னால் பாட முடியும். நான் பாட்டு பாடலன்னு என் மேலே கோவப்படுவார். அவர் எழுதின பாட்டு நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். புரியுதுங்களா? ஆனால் ஒரு நாளும் நான் ஒரு ஜபமும் பண்ணினதில்லை, எனக்கு ஒரு ஜபமும் விட்டதில்லை, நான் வர்ஷிப்பும் பண்ணினதில்லை. அல்லேலூயா. ஆனால் எங்கள் ஊழியர் என்ன சொல்கிறாரோ ஆமேன்னு சொல்லுவோம். ரெண்டாவது, நான் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏராளமான ஜனங்கள் என் கூட வருவாங்க. நான் அவ்வளவு கனி என் திருச்சபைக்கு கொடுத்துருக்கிறேன். அதனால தான் இந்த கிருபை எனக்கு கிடைச்சது, இல்லைன்னா கிடைக்காது. அதனால்தான் எனக்கு தேவன் இந்த சபை ஊழியத்தை, என்னுடைய இதயத்தை பார்த்து, என்னுடைய கனிகளை பார்த்து எனக்கு தேவன் கொடுத்தார். அது இல்லாம ஆசைப்படவே கூடாது. அல்லேலூயா. ஒரு ஜபம் பண்ணினதில்லை, ஒரு வர்ஷிப் பண்ணினதில்லை. ஆனாலும் எங்க ஊழியக்காரர் எங்க மேல பாசமா இருப்பார், நாங்களும் அவர் மேல் ரொம்ப பாசமா இருப்போம். ஐயான்னு தான் கூப்பிடுவோம். எங்க ஊழியக்காருக்கு நான் நிறைய பணிவிடை செய்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன் சொல்கிறேன்? அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததினாலே தேவன் என்னை வெளியே அனுப்பல, அவருடைய அன்பிலே என்னை வைத்திருந்தார். உன்னையும் தேவன் அப்படி வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செஞ்சிடக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செய்யாதபடி அவர் அன்பிலே நீர் இருக்கும்போது மெய்யாகவே தேவன் உங்களை ஆசை. இன்றைக்கு நீங்கள் வந்தது போல ஒரு தீர்மானம் பண்ணி வாழுங்கள். இந்த நாள் என் தேவனுடையது, நான் அதில் இருப்பேன். அவர் என் குடியை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. அந்த குடியில் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, குழந்தை இருக்குது. அல்லேலூயா.
மேய்ப்பர்கள் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, ஞானிகள் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த மேய்ப்பர்கள் போய் ஊர்ல சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்குது அந்த குழந்தைய, அந்த குடியில அப்பா அம்மாவை பார்க்குது, வந்து பார்க்குறாங்க. உன்னையும் ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார் என் தேவன். நீ அவருடைய குடியா இருந்துட்டால், குடிகளுக்குள்ளே இருந்தால் உன்னை ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார். அநேகர் உன்னை ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். அப்படி என் தேவனுடைய அந்தஸ்தை பெருக செய்கிற தேவன் அவர். அப்படி ஓய்வு நாளை பயபக்தியோடு கூட எண்ணக்கிடுவாய். உன்னை அப்படி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். உன்னை கைவிட மாட்டார்மா. நீங்க அங்கே எங்கே இருந்தா கூட சரி, உன்னை நேசிக்கிறவர். இன்றைக்கு நீ பாவத்தோடு அள்ளி சாப்பிட்டுட்டு கூட, நீ நேற்றெல்லாம் பாவத்தை அள்ளி சாப்பிட்டுட்டு இன்னைக்கு உள்ள வந்திருக்கலாம், ஆண்டோடைய ஆலயத்தில் வந்திருக்கலாம். உன்னை தேவன் நேசிக்கிறார். என் தேவன் உன்னை கைவிட மாட்டான். ஆனால் கிருபையின் காலக்குள்ள நாம் மனம் திரும்பும் போது தேவன் விசேஷமான காரியங்களை கர்த்தர் செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுமன். நவர் 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 ஃபைல்ஸ். அல்லேலூயா. ஜீசஸ் நவர் ஃபைல்ஸ். அவர் உன்னை கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆனால் நம் புத்தி தெரிய வேண்டும். தேவனை ஆராதிக்கிறதில்லை, வீட்டில் அவரை ஆராதிக்கிறதில்லை. முதலாவது உன் வீடு உனக்கு ஜப வீடா மாறணும். அதுல ஜப சத்தம் கேட்கணும். அந்த குடிகளுக்குள்ள தேவன் வருவார். அப்பதான் பிளஸிங். அல்லேலூயா. எவ்வளவுதான் ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணாலும் இதுவரையிலும் உன் வீட்டுல குடும்ப ஜபம் இல்லைன்னாக்கா நீ எப்படிப்பட்ட ஆட்கள்? யோசிக்க வேண்டும். வெக்கப்படக்கூடாது, வெக்கப்படவே கூடாது. நீ உட்கார்ந்துரு, ரட்சிக்கப்பட்ட நீர் உட்கார்ந்துரு, கரெக்டா 8 மணிக்கு உட்கார்ந்துரு. சும்மா மொழிவிட்டு ஆண்டவரோடு கூட பேசிட்டு போதும். ஒரு 15 நிமிஷம் பேசு, விட்டுடு. ஒருவேளை ரட்சிக்கப்படாத பிள்ளைங்கப்பா கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ப்பா. வந்து உட்காரும் போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கணவரை கூப்பிடு, வாங்க ஜெபம் பண்ணலான்னு. சும்மா உட்காருங்க போதும். ஆண்டுடைய பிரதான கிருபை அந்த குடிகளுக்குள்ளே தேவன் வந்துட்டார்னா வெள்ளியும் பொன்னும் தூபம், அதாவது வெள்ள பவளமும் தேவன் நமக்கு கொடுத்து ஆச்சரியமாய் பார்ப்பார். உன் குடியை பார்க்கும்போது ஆச்சரியம், உன் வீட்டை பார்க்கும்போது ஆச்சரியம். அநேகர் வந்து இது எப்படி என்று கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் உனக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த நல்ல கவனிக்கணும். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த வசனத்தை வாசிங்க எல்லாமே. அவருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்குது? இந்த காலத்துல எங்க இருக்குது? அந்த பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்குது? நீ உட்கார்ந்து இருக்கிற இடம்தான். இங்க நீ நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. இங்க நிலைச்சிருக்கணும். கிறிஸ்துவனுக்கு ஒரு வியாதி இருக்குதுங்க. இந்துக்களுக்கு என்ன வியாதி இருக்குது அதே கிறிஸ்துவங்களுக்கு இருக்குது. அவங்க கடவுளை விட்டுட்டு பிரச்சனை வரும்போது கடவுளை விட்டுட்டு குறி கேட்கறவங்க தான் அவனுக்கு கடவுள். அங்க போய் குறி கேட்பாங்க. இங்க சில ஆத்துமாக்களுக்கு குறி கேட்கிற ஆவி கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. அவங்க சபையில நிலைத்திருக்க மாட்டாங்க. அந்த சபையில அது நடக்குது, இந்த சபையில இது நடக்குது. அவங்கெல்லாம் அல்லேலூயா 4ஆம் ஸ்டேஜுக்கு போனவர்கள். அவங்கள காப்பாற்றவே முடியாது. அவங்க எத்தனாவது ஸ்டேஜுக்கு போனவங்க? ஆமா, 4வது ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, எண்டுக்கு போயிட்டாங்க. அவங்க காப்பாற்றவே முடியாது. வானலெல்லாம் சபை சபையாக அலைந்து திரிவேனையா. அவங்க 4ஆம் ஸ்டேஜில் இருக்கிறவங்க காப்பாற்றவே முடியாது. அவங்கள குறி கேட்கிறவங்க இன்னும் அந்த ஆவி போல அவங்களுக்கு. அல்லேலூயா. ஆனா இந்த சபையில நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நான் உண்மையிலே விசுவாசிக்கிறேன். அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க 4ஆம் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கவே கூடாது. அதான் ஆதியில சொன்ன, கல்யாணமோ காட்சியோ சாவோ வாழ்வோ
உன் மாமா மச்சாங்கிட்ட போகக்கூடாது, அண்ணன் தம்பிக்கிட்ட போகக்கூடாது, அப்பா அம்மா கிட்ட போகக்கூடாது. உன்னுடைய ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியன்கிட்ட விசாரி. உனக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் ஊழியக்காரங்கிட்ட ஓடிடும். ஊழியக்காரன் என்ன சொல்கிறனோ அதுதான் அங்கே நடக்கணும். மற்ற இடத்துல எல்லாவற்றையும் நீ விலக்கி வைக்கணும். அந்த காரியத்தில் அல்லேலூயா நீ நிலைத்திருப்ப அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில். அப்படி செய்யும்போது நீ நிலைச்சிருப்ப. தேவன் உனக்கு விசேஷங்களை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கு. சீக்கிரமாக முடிக்கணும்னு ஜெபம் பண்ணுறேன். நீங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. 10 மணிக்கெல்லாம் முடியணும். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்த ஆண்டவரை 10 மணிக்கெல்லாம் முடிக்கணும்னு சொன்னோன்னா இன்னும் நிறைய வசனம் இருக்குது. இங்கே குடியிலேயே ஓடிக்கிட்டு இருக்குது மெசேஜ். ஏன்னா அதில் கருத்துக்கள் இருக்குது. யார் நிலைத்திருப்பான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து, அந்த உணவு அந்த குணம் நமக்கு வரணுமா? தேவ ஆலயத்தில் நிலைச்சிருக்கணும். பாசு கொட்டுனாலும் சரி, ஏன்னு சொன்னாலும் சரி, பேயின்னு சொன்னாலும் சரி, அல்லேலூயா அது உனக்கு பிளஸ்ஸிங்காக தான் வருமே தவிர அழிவா வரவே வராது. ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா? கோழி கோழி மிதிச்சா, எங்கள் சிஸ்டருக்கு தான் தெரியும், எல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. கோழி மிதிச்சா குஞ்சு சாகாது. நான் உங்களை சபிச்சா கூட அது உங்ககிட்ட வராது. மனசார நான் சபிக்கவே மாட்டேன். உங்களை பயமுறுத்துவேன். என்ன பண்ணுவேன்? பயமுறுத்துவேன். ஏன்னா மீறி போயிட போகிறீங்க, எங்கன்னா போய் விழுந்துட போகிறீங்க, வண்டியில் கண்ணியில் எங்கன்னா மாட்டிக்க போகிறீங்க, அங்கே போவாத இங்கே போவாத. அல்லேலூயா. பயமுறுத்துவனை தவிர நான் மிதித்து உனக்கு சேதம் வராது. எனக்குள்ளே என்னை நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர், உன்னோடு பேசுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர், உனக்கு எந்த சேதம் வராது. ஆகினால் நான் கூப்பிட்டு கோபத்தில் ஒரு அடி அடிச்சுட்டா கூட அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். தேவன் உன்னை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தை நிலைத்திருப்பான்? அவன் யாருன்னா உத்தமனாய் நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன். இவங்க தான் நிலைச்சிருப்பாங்களாம். அவங்க சொல்ற யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், உள்ளம் கைகளில் சுத்தம் உள்ளவன், உள்ளம் கைகளில் சுத்தம் உள்ளவன். யாருடைய பர்வதத்தில், அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவன். இந்த கையில சுத்தம் இல்லைன்னா முடியாது. அல்லேலூயா. அவன் கை தாங்க ரொம்ப முக்கியம். 2 கொண்டைங்க பேசிச்சுன்னா ஆடிக்கினா இருக்க பாருங்க. இந்த கையை நீங்களாம் கவனிச்சு பாருங்க. 2 பேர் பேசினாங்கன்னா அந்த கையில் சுத்தமாக இருக்குது. அடிக்கணும், ஒதிக்கணும், குத்தணும், அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்க. உள்ளம் கைகளில் சுத்தம் உள்ளவன். நீங்கள் அதாவது மருந்து கூட யாராவது பேசுறாதீங்கப்பா. அவன் சபையில் சொல்கிறான், சபையில் இருக்கிறவங்கள நீ மருந்து கூட தவறி எதுவும் பேசுறது, அவன் அபிஷேகம் பெற்றிருந்தானா உனக்கு பயங்கரமான சேதம் வரும். விசுவாசிகளுக்குள்ளே சொல்கிறேன், நீ யாரையுமே குட்டி கூட சாட்டாத. யாருக்குமே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு கூட நீ பேசிடக்கூடாது. அல்லேலூயா. நான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. எனக்கு அதான் வேலை. அல்லேலூயா. உனக்கு கொல்லு பேரம் பிறந்தா கூட அவனை தண்டிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. கொல்லு பேரனுக்கு அவனுக்கு என்ன செய்யணும் நீ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கு தப்பு பண்ணினா எனக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குது. இங்கே இருக்கிற வரைக்கும், நீ வெளியே போயிட்டா கிடையாது. இங்கே இருக்கிற வரைக்கும் நான் கேட்டு தான் இருப்பேன். ஏனென்றால் அவருடைய பரிசுத்த பர்வதற்கு உன்னை கொண்டு போகிறதுக்கு தேவன் எனக்கு அலோட் பண்ணியிருக்கிறார். நீ கீழ்ப்படியும் போது தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த அதிகாரம் என்னால சகிக்க முடியல, ஐ எம் கோயிங் டு அவுட். ஓகே, அதுக்கு பிறகு நான் கேட்க முடியாது. நீ வேற, நான் வேற. அல்லேலூயா. இங்கே நிலைத்திருக்கிறவனை கண்டிக்க, கேட்க, திருத்த, அவங்களை பரிசுத்தமாக்க ஆவியானவர் ஊழியக்காரனுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உரத்த சத்தமாய் சொல். ஆமே. எவ்வளோ கில்லாடி எல்லாம் இங்கேருந்து போயிருக்கிறாங்க. என் இருதயத்துக்கு ஏற்றவங்களாம் போயிருக்கிறாங்க. பெருமையினால் விழுந்தாங்க. அல்லேலூயா. மறுபடியும் நான் அவர்களிடத்தில் போனதில்லை.
ஏனென்றால் அவர்கள் வந்தாலும் சபை கெடுப்பார்கள். ஒரு அல்லே சொல்லாமா? ஆகினால் எனக்கு அன்பான தேவனுடைய சொல்ல ஏன் சொல்லுகிறேன், அவருடைய பர்வதம், அவருடைய பரிசுத்த ஸ்தலம் என்பது அவருடைய தேவாலயம். இங்க நிலைத்திருக்கிறவங்க யாருன்னா, கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன். அல்லேலூயா. இது ரெண்டும் இருக்கணும். அப்ப நம்ம கையை பாதுகாக்கணும், நம்முடைய இருதயத்தை பாதுகாத்துக்கணும். இதுல யாரும் சபிக்கவோ கொல்லவோ கூடாது. அதாவது முடிந்த அளவுக்கு என்னால் ஒரு பூவாவது இங்கே கிடக்கணும். அல்லேலூயா. என்னால் அதே ஒரு பூ என்னால் வெளியே கொண்டு போய் போடப்பட்டதென்றால் அது சாபத்துக்குரிய காரியமாக மாறும். ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார். அது நடந்துட்டு இருக்குது சில சபைகள்ல. ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவங்க அந்தஸ்து குறையும், ஆஸ்தி குறையும், நிம்மதி குறையும், அல்லேலூயா, எல்லாமே குறைஞ்சிடும். நம்ம அந்த வேலை மட்டும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அந்த வேலை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. முடிந்த அளவுக்கு ஒரு பூவாது கொண்டு வந்து அது இங்கே உதிர்ந்தால் கூட நோ ப்ராப்ளம். ஆனால் அதே பூ உன்னால் கொண்டு போய் வெளியே போடப்பட்டால் அது பயங்கரமான கிரியைகள் உண்டாகும். குடும்பத்தில் பலவிதமான கெடுதல் உண்டாகுங்க, தோற்றங்கள் உண்டாகும். அதனால் இவைகளிலே நாம் பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வார்த்தை தொண்டையில் அடிச்சு கொள்ளுதோ? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமா இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல். நான் ஸ்பீடாக போயிடுறேன், நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, கவனிங்க. இதயத்தில் அவன் என்ன பண்ணக்கூடாதான், கபடாய் அவன் என்ன பண்ண, மாசு இல்லாமல் இருந்து ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல். இந்த மாயைக்கு மட்டும் ஒப்பு கொடுத்துடக்கூடாது. இந்த மாயை என்னன்னா, மாயை எங்கே இருக்குது சொல்லுங்க? மாயை எங்கே இருக்குது? மாயைக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. மாயை எது? உலக கிரியை. ஓகே, மாயை உலக கிரியைங்களா? அல்லேலூயா. ஆமாம். இந்த இதயத்தில் நீ இயேசுவை நினைக்கணும், இயேசுவை அன்பு கொள்ளணும், அவர் மேலே ஆசை வைக்கணும், அவர் மேலே பாசம் வைக்கணும். என் ஆசையேன்னு சொல்லு, என் ஆசையே அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா. என் இன்பமே சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவரை விட்டு இந்த உலகத்தில் நீ எது மேல ஆசை வைக்கிறையோ அது மாயே, அதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க கூடாது. இயேசுவை தவிர வேற எது நீ ஆசைப்படுதோ, உன் இதயம் ஆசைப்படுகிறதோ அதுதான் மாயை. உன் இதயம் ஆசைப்படுகிறது தான் மாயை. அதான் உலகம், அதான் உலக கிரியைகள், அதுதான் நாச மோசங்கள். ஆகையினால ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகாக கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கபடா பேசுவாங்க சிலர் கபடா பேசுவாங்க. இந்த மாயை அப்படின்னு உலக மாயை, அதை நம்ம ஆசை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. இது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய செல்போனில், அதுனா இன்ஸ்டா, அது எனக்கு சொல்ல வரல, கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். அது என்னம்மா அது? இன்ஸ்டாகிராம். ஒரு அல்லே சொல்லாமா? அங்கே உன்னுடைய மாயையை ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யூ 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 ஸ்டைல், உன் அழகு, அது என்னது? செல்ஃபி வேறப்பியா ஆயிடக்கூடாது. அங்கே உன் மாயை தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ கபடா ஆணை விடுறது, ஆணையிட எங்க வந்து பாடுறோம், நேசர் நீ, அப்படி உருகும் பாருங்க. நேசர் நீதானையா, அப்ப அத்தடி நேசிக்கின்றேன், அதுவும் பாருங்க. உம்மைத்தானையா, கபடானடுற வாய் கிழிஞ்சிடும், ரத்தம் ஊற்றும். அல்லேலூயா. ஆமாம், வாய் மூடிக்கினே போவ டாக்டர்கிட்ட, கபடா ஆணையிடாத. இங்கே கபடா ஆணையிடுறோம். ஆண்டவர் அப்படியே சொல்கிறாரு. இன்ஸ்டாகிராமில் என்ன இருக்குது? அங்கே ஒரு ஸ்டைல், இங்கே ஒரு ஸ்டைல். இங்கே வந்து கபடா தேவன் ஆராதிக்கிற,
கபடாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். அது இல்லாதவங்க சந்தோஷப்படுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அதில் இல்லாதவங்க ஆமேன்னு சொல்லுங்க. அதில் இருக்கிறவங்க ஐயோன்னு சொல்லுங்க. அட போவீங்களே, எவ்வளோ நடிக்கிற நீ, உன் நடிப்பு ஆண்டவருக்கு தெரியாதா? சத்தியம் சொல்லுகிறது, செல்வங்களை நீங்க சிரிக்கணும்னு சொல்லலை, சிந்திக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்ப நம்ம கபடா இருக்கிறோம். எப்படி அவருடைய பர்வதத்தில் நீ நிலைச்சிருக்க முடியும்? நீ ஏற முடியும்? எப்படி ஏற முடியும்? எப்படி நிலைச்சிருக்க முடியும் நீ? அல்லேலூயா. உன் அழகெல்லாம் அங்க, உன் அழகெல்லாம் ஸ்ட்ராங்கா நிற்கும். நான் பார்க்குறேன், தெரியும். நானும் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன், தெரியுமா உங்களுக்கு? முதல்ல தெரியுமா? நானும் இருக்கிறேன். நீ என்னென்ன எங்கே உனக்காகவே நான் ஓப்பன் பண்ணேன். நீ யார் யாரை லைக் பண்ணுற, யார் யாரை விரும்புகிற எல்லாம் எனக்கு தெரியும். யார் யாரை விரும்பி வாழ்ந்துட்டுருக்கிற, அவர் கிடைச்சா போதும், அவர் இருந்தால் போதும். இனி எந்த ஆவியில் இருக்குன்றதை நான் உணர்வு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா என் நாடுகளின் நிலைமை நான் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். என் மந்தையின் மேல் நான் கவனமாக இல்லாவிட்டால் தேவன் என்னை அடிப்பார். அதற்காக நீ எங்கே இருக்கிறன்னு நான் அது வழியாக ஓடி வரேன். நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க? அடி பாவி, அட பாவி, இப்படி அடா இருப்ப நீ. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே வந்துருங்க, பர்வதத்தில் ஏறலாம். வெளியே வந்துருங்க, பர்வதத்தில் ஏறலாம். அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருக்கலாங்க. தேவ ஆவியன் உன்னோடு பேசுகிறார். நான் ஆதங்கத்தோடு பேசுகிறேன். அல்லேலூயா. நீ சிரிக்கிற, என்னுடைய உள்ள உன்னை குறித்து வேதனைப்படுகிறது. நீ எத்தனை பேரை லைக் பண்ணுற தெரியுங்களா? அல்லேலூயா. உன்னுடைய லைக் எல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். அதே ஒரு தினகரனுக்கு லைக் கொடுத்தியா? நீ ஒரு மோகன் சிலாசருக்கு லைக் கொடுத்துருக்கிறியா? அவங்களும் வராங்களே அதே இன்ஸ்டாகிராமில். பெர்க்மன்ஸ் வர லைக் கொடுத்தியா? இதிலேருந்து வெளியே வரணும். அப்போ தான் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியும். அவருடைய வாசஸ்தலத்தில் நீ இருக்க முடியும். அல்லேலூயா. நான் அப்படிப்பட்டவளை பார்க்குறேன், அவங்களுக்கு எதுவுமே சித்தி பெறலைங்க. கேட்குறாங்க, கிடைக்கல. அழுகுறாங்க, கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கல. எட்டி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. ஆனால் அவங்க அழகாக இருக்குது. அல்லேலூயா. மாயைக்கு தன் இதயத்தை அர்ப்பணித்தவர்களுக்கு என் தேவனால் எதுவும் செய்ய ஆகாது, எதையும் செய்யலாகாது. ஆகையால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் அற்புதமான காரியங்களை தேவன் செய்வார். போன வாரத்துக்கு முன்னாடி நான் அவருடைய பாதத்தை முத்தமிடுங்கள், அது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்குள்ளே 90 பேர் பார்த்துருக்குறாங்க. அன்றைக்கி தான் நான் அதிசயமாக பார்த்தேன். ஆஹா, என்னுடைய மெசேஜை 90 பேர் பார்க்குறாங்களே, ஓஹோ அப்படி. ரொம்ப அதன் 900 பேர், 900ண்ணா 90 1000 பார்த்த மாதிரி. ஆனால் இந்த சபையை, இந்த மெசேஜை கட்டாயம் 10 பேர் கூட போகாது என்று நான் விசுவாசித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீ ஒன்றா செக் பண்ணி பாருங்க, நைட் ஆகிற வரைக்கும் 10 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்? நல்லது நல்லது ஆகாது. நல்லா அது அந்த மெசேஜ் பாருங்க, நல்லா பிளஸ்ஸிங்காக தான் இருக்கு. நானும் கேட்டேன், என் மெசேஜ் கேட்க மாட்டேன். இது எப்படி 90 பேர் பார்த்துருக்குறாங்க, இது எப்படி என்னதான் இருக்குதுன்னு அதுக்குள்ளே நான் பார்த்தாக்கா, அந்த மெசேஜை கேட்டாக்கா எல்லாம் பிளஸ்ஸிங்காகவே வந்திருக்குது. ஆஹோ ஓஹோ, இதான் நான் மேட்ரு. அதுக்காக நான் அப்படி பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு அலையிலே சொல்லாமல், என் செல்வங்களை நீங்கள் அவன் கையில், அவர் உள்ளங்கையில் இருக்கிறீங்க. அவர் ஒன்றும் உங்களை தூக்கி போடலை. இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டைல் வேணாம். மாயைக்கு கபடாய் ஆணையிடக்கூடாது. அங்கே ஒரு நடிப்பு, இங்கே ஒரு நடிப்பு வேண்டாம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. ஒரு அல்லையே சொல்லாமா? நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்களோ தெரியல, நானும் முடிச்சிடுறேன். அவன் கர்த்தரால், அவன் பாருங்க, கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே சொல்லிட்டு, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுதாங்க நமக்கு வேணும், இதுதான் நமக்கு வேணும். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும்
கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவர் ரட்சிப்பின் தேவன் என்று நீ என்றைக்கு உணர்கிறாயோ அன்றைக்கு அவரே உனக்கு பட்டா கொடுத்துருவாரு. அப்போ நீங்க யாரு? எம்எம்டி. அது என்ன பாப்பாரு? சிஎம்டி. சிஎம்டி பட்டா உள்ளவர்கள் உங்களுக்கு மதிப்பு அதிகம். அந்த பட்டா இல்லாதவங்க பேர் என்ன? தாராளமா பேசுங்க. அவர்களுக்கு விலை கம்மி தானே? விலை கம்மி தான், ரொம்ப கம்மி தான். இந்த வேத வசனத்தின்படி அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். அவர் என் ரட்சகர், என் தேவன் என்று நீ நம்புற வரைக்கும், நம்பி அவர் பக்கம் நீ சாய்ந்த வரையிலும் தேவன் உன்னை என்ன லேண்டா மாத்திராரு. ஆமா, அதுனா சிஎம்டி தேவன் உன்னை மாற்றுகிறார். உனக்கு ஒரு மதிப்பு கூடும். அது இந்த பூமியில் நீ இங்கே இல்லை, அங்கே போகணும். அவருடைய பர்வதத்தில் ஏறக்கூடிய ஒரு விசேஷத்த மகள். ஒரு ஆசீர்வாதத்தோடு முடிக்கிற பிறகு ஒரு விசேஷமான சத்தியம் இருக்கிறது. அதுக்கு சித்தமான மாலையில் பேசலாம், இல்லை மாலையில் ஆவியானவர் என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அதுதான் நான் கொடுப்பேன். ஒரு அல்லலையே சொல்லாங்களா? ஆமாம். இப்போ எல்லாமே இந்த வசனம் 1லிருந்து 5 வசனம் வரையிலும் சபையார் எல்லாம் வாசிக்கலாமா? பூமியின் அதில் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அப்படி இல்லாதவர்கள், மாய்க்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், இந்த 5வது வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறது அரிதாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது அது நிச்சயம். நல்ல கவனி, நான் முடிக்கிறேன். நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் எவ்வகையிலும் மாய்க்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. நீங்கள் பட்டா, நம்ம யாரு? பரலோக பட்டா, தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். ஒரு அல்லே சொல்லாமா? நம்ம உயர்ந்தவர்கள். நீ உயர்ந்தவள், உயர்ந்தவன், மதிப்புக்குரியவர்கள், தேவனுடைய பாசத்துக்குரியவர்கள். நம்ம அங்கே போயிடக்கூடாது. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். உன்னை கர்த்தர் ரசித்தால் போதும். அவர் எப்படி ரசிப்பார் தெரியுங்களா? அவங்கள கொடுத்து கொடுத்து ரசிப்பாருங்க அவர். நீ வேணான்றதெல்லாம் கொடுத்து கொடுத்து ரசிப்பார் அவர். அல்லேலூயா. நீங்கள் அவரை கட்டி பிடிச்சிருங்களா அவருடைய பாதத்தை. நீ வேணான்னா கூட அவர் உன்னை கொடுத்து கொடுத்து உன்னை ரசிப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. தேவன் அதிசயமான காரியங்களை உங்களுக்கு செய்வார். அவர் விசேஷமான கிருபைகளை உங்களுக்கு செய்கிறதுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். என் செல்வங்களே, அவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த 5வது வசனத்தின்படி அல்லேலூயா, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இந்த நீதி நமக்கு வேணும். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய முகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இதை முடிச்சிடுறேன். அவங்கள யாருன்னா இப்படி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களை அழைத்து ஆண்டவர் அந்த யாக்கோப்பின் சந்ததியோடு இணைக்கிறார். அந்த மந்தையோடு உந்த மந்தையை கொண்டு போய் இணைக்கிறார். யாக்கோப்பின் சந்ததியோடு தேவன் உன்னையும் என்னையும் இணைக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா? யாக்கோப்பு என்பவன் சாதாரணமானவன் அல்லங்க. யாக்கோபே, என் இஸ்ரவேலே, வேதம் முழுதும் கூக்குரலிட்ட ஒரே தேவன் அவன் பேரு தான். ஆபிரகாமே ஈசாக்கேன்னு இல்லைங்க. ஆபிரகாம் மேன்மையானவர், மகத்துவமானவர். ஆனால் கூக்குரலிட்டதெல்லாம் தேவன். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னை விட்டு தூரம் போனாய், நீ என்னை விட்டு வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டாய், பாத்திரத்தை தெரிந்து கொண்டாய், என்னென்னமோ சொல்றார். நான் உன்னை எவ்வளவு நாளா நான் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல சேர்த்தேன், நீயோ மனதில்லாமல் என்னை விட்டு போனாய். அப்படிலாம் ஆண்டவர் சொல்றார். ஒரு புருஷனுக்கு துரோகம் பண்ணுகிற ஸ்திரீயை போல நீ எனக்கு துரோகம் பண்ற அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்டவர்களை தேவன் காத்துட்டு இருக்கிறார். அவங்க பர்வதத்தில் ஏறும்படி, அவருடைய வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்கும்படி. அல்லேலூயா. இதுவே அவரை தேடி, இந்த பாக்கியம் நமக்கு, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய முகத்தை நாடுகிற யாக்கோப்பின் என்னும் சந்ததி. நீ அவரை தொடர்ந்து தேடுங்க. அவருடைய ஆலயத்தை விட்டுறாதீங்க, ஜபத்தை விட்டுறாதீங்க.
யாக்கோப்பின் சந்ததியாய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து அவருடைய கிருபை உங்கள் மேல் என்றும் இருக்கும். அவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. மாயைக்கு ஒப்பு கொடுக்கூடாது. நீங்கள் உங்களை அநேகரை பார்க்குறேன், மாயையில் நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா, நீங்கள் மாயையில் இருக்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம வெளியே வரணும். அப்போ தான் பர்வதத்தில் ஏற முடியும், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க முடியும். அவரால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பெற்று, எனக்கு ஒரே ஒரு ஆசை, அட்லீஸ்ட் ஒரு டப்பா கார்லையாவது நீ வரணும் சபைக்கு. அப்படியா? ஆமீன் சொல்லாது. இல்லைன்னா என்ன என்ன உயர்ந்த விலை உயர்ந்த கார் எது? ஆடியில் ஆடிக்கின்னு வரணும். ஆடிக்கின்னு வந்துட போறீங்க பாட்டிலோட, அது வேணாம். அல்லேலூயா, ஆடியில் வரணும். அல்லேலூயா, ஆமாம். அப்புறம் வேற காரு? ஜாக்குவாரா? ஜாக்குவாரில் வரணும். நீங்கள் எப்பாவது ஏதாவது ஒரு காரில் வரணும். அதான் என்னுடைய ஆசை. அதை தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு அல்லே சொல்லம் எல்லாருக்கும் கார் கொடுப்பார். ஒரு அல்லே சொல்லுங்க, கார் நிறுத்த இடம் இல்லாமல் கூட கார் கொடுப்பார். என் கார் நிறுத்த இடம் இல்லாத இருக்குது, ஏன்னா இடம் தான் சொல்லுங்க, நான் வந்து நிறுத்திக்கிறேன். ஒரு அல்லலே சொல்லுங்களேன், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் தான். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுமா. எல்லாமே இந்த பூமிக்குரிய அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் ஒட்டகம், மாடு, ஆடு. ஆனால் இந்த காலத்துக்குரிய ஆசீர்வாதம் காரு, பங்களா. அல்லேலூயா, இதை தேவன் நிச்சயம் கொடுப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. 7 நிற்கலாமா?